வணக்கம். எங்களோட கியூபெக் சிட்டி ட்ரிப் என்ற 2வது நாளைக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் ஓல்ட் கியூபெக்கில் இருக்கும் 10 சிறந்த இடங்களை சுற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க, ஏனென்றால் நாங்கள் ஓல்ட் கியூபெக்கின் நிறைய சுவாரஸ்யமான விடயங்களையும் உங்களுக்கு சொல்ல போகிறோம். இந்த விடயங்கள் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் அடுத்த கியூபெக் சிட்டி பயணத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் நம்புகிறேன். ஆதியாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இங்கு எங்கள் 2 பட்டாம்பூச்சிகள் மூலம் பெட்ரோல் தூவம் என்னும் புதிய உலகத்தை பகிரவிருக்கிறோம். ஆதியாவின் உலகத்திற்கு உங்கள் வருகை புதிதாக இருந்தால் இந்த சேனலில் இளம் பெற்றோருக்குரிய குழந்தை வளர்ப்பு மற்றும் அன்றாட சவால்கள், அறிவியல் சார்ந்த குழந்தை பருவ கல்வி, மொழி, கலை, கலாச்சாரம், அத்துடன் எங்கள் சுற்றுலா, உணவு மற்றும் வேடிக்கை கலந்த பல சுவாரஸ்யமான அனுபவங்களையும் சிந்தனைகளையும் வாரம் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். எல்லோருக்கும் காலை வணக்கம். இந்த காலை பொழுது எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்த்தீங்களோ? ஸோ வீடெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. எல்லோரும் நல்லா நித்திர கொண்டு எழும்பிட்டோம். காலமாக பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் பேக்யார்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு வந்து நாங்கள் பிள்ளைகள் 2 பேரும் பேக்யார்டில் விளையாடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்னும் ஒரு சொட்டு நேரத்தில் நாங்கள் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பழைய கியூபெக் சிட்டியை சுற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நாங்கள் இப்போ பழைய கியூபெக் சிட்டிக்குள்ளே காரில் போய் அப்புறம் அங்கே காரை பார்க் பண்ணிட்டு தான் நடந்து பார்க்க போகிறோம். ஸோ பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமாண்டு கொஞ்சம் நடக்கிறது குறைவாகவும் இருக்கும். ஸோ வாருங்கள். ஸோ இன்னைக்கு நான் இந்த காணொலியில் எனக்கு ஃப்ரெஞ்ச் சொற்கள் பாவிப்பேன். இதுதான் என் முதல் தடவையும் கூட. கூகுளில் உச்சரிப்பெல்லாம் அப்படி என்று பார்த்து தான் கதைச்சிருக்கிறேன். ஆனாலும் ஏதேனும் பிழை இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் தெரிஞ்சு நான் ஏதேனும் பிழையாய் சொல்லியிருந்தால் சரியான உச்சரிப்பை நீங்கள் காமெண்ட் செக்ஷனிலும் தெரிவிக்கலாம். நாங்கள் இப்போ பழைய கியூபெக் சிட்டியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதுவும் நீங்கள் தூரத்தில் பார்க்கறது பண்டே கியூபெக் என்ற பாலம். இன்னும் ஒரு சொட்டு நேரத்தில் நாங்கள் அந்த பாலத்தை தாண்ட போகிறோம். இந்த பாலம் செயின்ட் லாரன்ஸ் நதியின் ஒரு ஒடுக்கமான பகுதியில் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த இரும்பு பாலம் கட்டி முடிக்கும் முன்னரே உலகத்திற்கு பிரபல்யமாகிவிட்டது. லீவைஸ் மற்றும் செயின்ட் லூயிஸ் என்ற 2 இடங்களை இணைக்கும் மிக முக்கியமான பாலமாகவும் திகழ்ந்தது. 1899 முதல் 1917 ஆண்டு வரையிலான இடப்பட்ட காலத்தில் இந்த பாலத்தை கட்டி கொண்டிருக்க 2 பெரிய விபத்துகள் நடந்து கிட்டத்தட்ட 85க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உயிரை இழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அருகில் இருக்கும் பியர் லபோர்ட் பாலம் காலம் சென்ற கியூபெக்கின் துணை முதல்வரின் நினைவாக பெயர் சூட்டப்பட்டது. இந்த பாலம் 1970 ஆண்டு கட்டப்பட்டது. அந்த நேரத்தில் இதுவே கனடாவின் மிக நீளமான பாலமும் கூட. இதன் நீளம் 1040 மீட்டர் ஆகும். இது உங்களுக்காக கியூபெக் சிட்டியின் சில சுவாரஸ்யமான விடயங்கள். கியூபெக் சிட்டி 1608 ஓர் மிருகத்தோல் வியாபார மையமாக நிறுவப்பட்டது. ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ஃபர் ட்ரேடிங் காலனியாக நிறுவப்பட்டது. கியூபெக் சிட்டி கனடாவின் பெரிய நகரங்கள் பட்டியலில் 7வது இடத்தில் இருக்கிறது. கியூபெக் மாகாணத்தில் மொன்ட்ரியலுக்கு அடுத்ததாக கியூபெக் சிட்டி 2வது பெரிய நகரமாகவும் இருக்கிறது. கியூபெக் என்ற பெயர் கனடாவின் அல்கன்கியான் பூர்வீக மக்களின் மொழியிலிருந்து தோன்றியது. அல்கன்கியான் மொழியில் இதன் அர்த்தம் நதி ஒடுங்கும் இடம். கியூபெக் சிட்டி வட அமெரிக்காவின் மிக பழமை வாய்ந்த ஐரோப்பிய குடியேற்ற நகரங்களில் ஒன்றாகும். சரியாக பார்க்க முடியல, மரங்கள் மறைக்குது. ஆனால் இடது பக்கத்தில் இதோ இருக்கிறது பார்லிமெண்ட் பில்டிங். இதோ பழைய கியூபெக்கை சுற்றியுள்ள கோட்டை சுவர் நுழைவு வாயில்களில் ஒன்று, சான் லூயி கேட். இது ஒரு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய இடங்களில் ஒன்று. இதோ நாங்கள் பழைய கியூபெக் சிட்டிக்குள் நுழைகிறோம். 400 வருடத்திற்கும் மேலான வரலாறு இந்த இடத்தில் இருக்கின்றன. வட அமெரிக்காவிலேயே 400 வருடங்களுக்கு மேலாக இன்னும் சிதைந்து போகாமல் இருக்கும் கோட்டை பகுதி என கருதப்படுகிறது. இந்த இடமே கியூபெக் மாகாணத்தின் மிக முக்கியமான வரலாற்று மற்றும் கலாச்சார மையமாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடமே வட அமெரிக்காவின் பிரெஞ்சு குடியேற்றத்திற்கு வழிவகுத்தது.
உண்மையை சொல்ல போனால் இந்த இடம் இப்போவே எனக்கு ஒரு புதிய ஒரு நாட்டிற்குள் இருக்கிறத போல உணர்றேன். நாங்கள் இருக்கும் டொரண்டோவில் இவ்வளவு மாறுபட்ட பழமையான கட்டிடக்கலைகளை நாங்கள் காண முடியாது. பழைய கியூபெக் சிட்டி 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. கோட்டையின் மேல் பகுதி மற்றும் கோட்டையின் கீழ் பகுதி. நாங்கள் இப்போது போய்கொண்டிருப்பது கோட்டையின் மேல் பகுதி. கோட்டையின் மேல் பகுதி மிகவும் பாதுகாப்பான இடமாக கருதப்படுகின்றது. ஏனென்றால் இங்குதான் கோட்டையை பாதுகாக்கும் வழிமுறைகள் மிகவும் பலமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த இடத்தின் மிகவும் முக்கியமானதும் பல உலக பிரபலியமான கட்டிடங்களும் இங்குதான் இருக்கின்றது. இப்போது நாங்கள் கோட்டையின் வெளிப்புறம் நோக்கிய பாதையால் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே நீங்கள் பார்ப்பது கோட்டையின் வெளிப்புறம் நோக்கிய சுவர் கட்டுகளும் அதை தாண்டி கீழே ஓடும் செயின்ட் லாரன்ஸ் நதியையும் காணக்கூடியதாக இருக்கும். இந்த கோட்டையை பாதுகாக்க அந்த காலத்தில் பாவித்த பீரங்கிகளையும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இதெல்லாவற்றையும் பாதுகாப்பாக இவ்வளவு காலமும் வைத்திருப்பதை பார்க்க எனக்கு மிகவும் அதிசயமாக இருக்கின்றது. இது எல்லாவற்றையும் புத்தகங்களை தவிர நேரில் பார்க்காத ஒன்று மிகவும் ஒரு அரிய சந்தர்ப்பமாக அமைந்திருக்கின்றது. ஸோ இப்போ நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு சிட்டி ஹால் கார்டனில் வெயிட் பண்ணுறோம். இப்போ நாங்கள் பழைய கியூபெக் சிட்டியை சுற்றி பார்க்க போகிறோம். வாருங்கள். வரைபடத்தில் பார்ப்பது போல் நாங்கள் முதல் உலக புகழ் பெற்ற ஃபேர்மவுண்ட் ஹோட்டலும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளையும் பார்க்க போறோம். வாவ், முதல் தடவையாக நான் பழைய கியூபெக் சிட்டியில் நடந்த இந்த இடங்களை பார்க்குறேன். மிகவும் ஒரு அழகான இடம். வித்தியாசமான சிறு உள்ளூர் கடைகள் மற்றும் கணக்க காஃபி ஷாப்புகள், கணக்க நீங்கள் இருந்து சாப்பிட்ற மாதிரி இடங்கள் கணக்க இருக்குது. நல்ல வடிவாக இருக்குது பார்க்க. ஓகே, ஸோ நாங்கள் இப்போ ஃபேர்மவுண்ட் ஹோட்டலுக்கு கிட்ட வந்துட்டோம். இதோ உலக புகழ்பெற்ற ஃபேர்மவுண்ட் ஹோட்டல் ஷாட்டோ ஃப்ரான்டனாக். இந்த ஹோட்டல் உலகத்திலேயே அனைவராலும் மிகவும் புகைப்படம் எடுக்கப்பட்ட ஹோட்டலாக கருதப்படுகிறது. இந்த கட்டிடம் முதலில் 1894 கெனடியன் பசிபிக் ரயில்வே நிறுவனத்திற்காக கட்டப்பட்டது. ஸோ நான் முதல் சொன்னது போல இதுதான் கோட்டையின் மேல் பகுதி. இப்போது நாங்கள் பலகையால் செய்யப்பட்ட டஃப்ரின் டெரஸ் ஷாட்டோ ஃப்ரான்டனாக்கின் நடைபாதையில் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இங்கே இருந்து வடக்கை நோக்கி பார்த்தால் செயின்ட் லாரன்ஸ் நதி மிகவும் அழகாக ஓடிக்கொண்டிருப்பதை காணலாம். இந்த இடத்திலிருந்து கீழ் நோக்கி பார்க்கும் பொழுது மிக தெளிவாக அனைத்துமே தெரிகிறது. இந்த இடத்திலிருந்து தான் அந்த காலத்தில் பிரெஞ்சு வீரர்கள் பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிராக போரிட்டனர். இப்பொழுது புரிகிறது அந்த காலத்தில் இந்த கோட்டையை பாதுகாக்க பிரெஞ்சு படைகளுக்கு இந்த இடம் எவ்வளவு சாதகமாக அமைந்திருக்கும் என்று.
மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தகவல் இந்த ஹோட்டலை பற்றி, 2ஆம் உலகப் போர் முடிவதற்கான மிக முக்கியமான திட்டங்கள் ஆகஸ்ட் மாதம் 1943ஆம் ஆண்டின் கியூபெக் மாநாட்டில் அன்றைய அமெரிக்க ஜனாதிபதி பிராங்க்லின் ரூஸ்வெல்ட், இங்கிலாந்தின் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் மற்றும் பல கூட்டணி நாடுகளுடன் இணைந்து தீட்டப்பட்டது. இதில் 2ஆம் உலகப் போர் முடிவதற்கு மிக முக்கியமாக கருதப்படும் D-Day எனப்படும் முதல் கட்ட போர் திட்டங்களுக்கான முடிவுகள் இங்கேதான் எடுக்கப்பட்டன. வாவ், இதைத்தான் சொல்வார்களோ வரலாற்று பாதையில் தடம் பதிப்பதென்று. இப்போது நாங்கள் நிற்கிற இடத்தையும் விட இன்னும் ஒரு உயரமான இடத்திற்கு போறோம். அந்த அழகான இடத்தின் பெயர் லா டெரிஸ் சாண்டனி. இதோ நாங்கள் அந்த அழகான இடத்திற்கு மேலே வந்துட்டோம். வாவ், மிகவும் ஒரு அற்புதமான காட்சி. இரவு நேரத்தில் எப்படி இருக்குமென்று எனக்கு நினைக்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வளவு அழகாக இருக்கும். நேரம் இருந்தால் இரவு நேரத்தில் வரலாம் என்று இருக்கிறோம், பார்ப்போம். இன்றைக்கு எங்களுக்கு வெதர் எங்களோட நல்லாவே ஒத்துழைக்குது. மழை பெய்யலாம் என்று போட்டிருந்தது, ஆனால் அப்படி தெரியல. ஸோ we are lucky. இந்த இடத்தில் நான் இப்போது நிற்கும் போது நான் உங்களை எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும் என்று விரும்புகிறேன். என் அப்பா பல கப்பல்களில் என்ஜினியராக வேலை பார்த்தவர். நான் சின்ன வயசில் இருக்கும்போது தண்ட பயணத்தையும் அனுபவங்களையும் பற்றி கணக்க சொல்றவர். இந்த செயின்ட் லாரன்ஸ் நதியூடாக பல தடவைகள் பயணித்த அனுபவத்தையும் சொல்லியிருக்கார். ஸோ என்னால் இப்போ நம்ப முடியல, கிட்டத்தட்ட அவ்வளோ காலத்துக்கு பிறகு நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன்னு. எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருந்தது அந்த டைம். பட் ஐம் வெரி ஹாப்பி. இப்போது நாங்கள் கோட்டையின் கீழ் பகுதியை போய் பார்க்க போனோம். இங்கேதான் கியூபெக்கின் முதல் குடியேற்றம் தோன்றியது. கோட்டையின் மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் வளைந்து நெளிந்து போகும் ஒடுக்கமான பாதைகளாலும் செங்குத்தான படிகளாலும் இணைக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி நாங்கள் எங்கள் இரு குட்டி குளப்படிகளையும் கீழே கொண்டு போறோம் என்று தெரியல, பாப்பா. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் எல்லாரும் கோட்டையின் கீழ் பகுதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இடையில ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு ஜெலாடோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஒரு சொட்டு எனர்ஜியை பூஸ்ட் பண்ணிட்டு போகலாம் என்று இருக்கிறோம். ஸோ இப்போ எங்களோட ஜெலாடோ ஐஸ்கிரீம் பிரேக். இப்போது உங்கள் எல்லாருக்கும் கோட்டையை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல். மேல் கோட்டையை சென்றடைவதற்கு 4 நுழைவாசல்கள் மட்டுமே இருந்தன. இதில் 3 நுழைவாசல் மட்டுமே ஆரம்ப காலத்தில் கட்டப்பட்டது போல் இருந்தன. அந்த 3 நுழைவாசல்கள் த கென்ட், த பிரெஸ்காட் கேட் மற்றும் செயின்ட் ஜீன் ஆகும். இப்போது நாங்கள் பிரெஸ்காட் கேட் எனும் நுழைவாசலை கடந்து கோட்டையின் கீழ்ப்பகுதியை நோக்கி போறோம். இப்போது நாங்கள் கோட்டையின் கீழ்ப்பகுதிக்கு வந்தடைந்து விட்டோம். நீங்கள் பார்க்கும் இந்த அழகான பாதையின் பெயர் கார்டியர் பெட்டி ஷாம்ப்ளைன். இந்த பாதையே வட அமெரிக்காவின் மிக பழமையான வர்த்தக மையமாக கருதப்படுகிறது. ஆம், வட அமெரிக்காவின் வர்த்தக சந்தை இங்கேதான் முதலில் தோன்றியது என்று கருதப்படுகிறது. இந்த இடப்பகுதியில் தான் ஐரோப்பாவில் இருந்து வந்த முதல் குடியேறியவர்கள் பல வர்த்தக பரிமாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டனர். இந்த பாதை மிகவும் ஒடுக்கமானதாக இருக்கிறது. இந்த பாதையில் பலவிதமான உள்ளூர் கடைகள், உணவு விடுதிகள், கலைக்கூடங்கள், நிறைய இனிப்பு கடைகள் இருக்கின்றது. மிகவும் ஒரு அழகான இடம், ஒரு அழகான பாதை. இங்க பார்த்தீங்கள் என்றால் இந்த கட்டிடத்தின் சுவரில் இந்த பகுதியின் வரலாற்றை சித்தரிக்கும் படங்கள் வரையப்பட்டிருக்கின்றது.
பாதை ஒரு அழகானதும் பல வியப்பூட்டும் வகையிலான விடயங்களை காணக்கூடியதாக இருந்தது. ஒவ்வொரு திசையில் திரும்பினாலும் விதவிதமான விடயங்களை காணக்கூடியதாக இருந்தது. பல வகையான தெருக்கலைகளை காணக்கூடியதாகவும் இருந்தது. இப்போது நாங்கள் அம்ப்ரெல்லா ஆலி என்ற இன்னும் ஒரு சின்ன அழகான இடத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இதோ அந்த இடம் அம்ப்ரெல்லா ஆலி. குடைகளை பாவித்து மிகவும் அழகான முறையில் அலங்கரித்திருக்கிறார்கள். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் ரூ நோத்ரடாம் வழியாக பிளஸ் ராயல் இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் தான் கியூபெக் சிட்டி என்ற நகரம் முதலில் தோன்றியது. இங்கு தெருக்கலைஞர்கள் தங்கள் இசை வாத்தியங்களை வாசித்த வண்ணம் இருக்கிறார்கள். This is it. நாங்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கும் முற்ற பகுதிகள் தான் 1608ஆம் ஆண்டு சமியல் டி ஷப்லாவால் கியூபெக் உருவாக்கம் பெற்றது. இங்குதான் முதலில் மிருகத்தோல் வர்த்தகம், ஆங்கிலத்தில் ஃபர் ட்ரேட் என்று அழைப்பார்கள், ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதன் பின்னர் வட அமெரிக்காவின் பிரெஞ்சு தலைநகரமாக உருவெடுத்தது. இங்கே பார்த்தீங்களேயானால் சுற்றி இருக்கும் கிட்டத்தட்ட அனைத்து கட்டிடங்களும் 1691ஆம் ஆண்டில் கட்டி முடிவடைந்து விட்டது. நீங்கள் அதை பார்ப்பது நோத்ரடாம் தி விக்டோரியா என்னும் ஒரு அழகான சர்ச். நாங்கள் இப்போது கியூபெக் சிட்டி மியூ ஹாலை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இதோ கியூபெக் சிட்டி மியூ ஹால். இங்கே பார்த்தீங்களேயானால் இந்த சுவர் சித்திரம் இந்த பகுதியின் வரலாற்றை சித்தரிக்கும் வண்ணமாக அமைந்திருக்கிறது. ஒரு அழகான சித்திரம். ஆனால் எங்களால் கணக்கு டைம் இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ண முடியலை. பிகாஸ் டைம் ஆயிட்டுது, பிள்ளைகளும் டயர்ட் ஆயிட்டினோம். மற்றும் இப்போது நாங்கள் கோட்டையின் மேல் பகுதியை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு அழகான பாதை, விதவிதமான கடைகளும் கூட. ஓகே, ஸோ நாங்கள் இப்போது மீண்டும் எங்கள் இந்த பயணத்தை தொடங்கி அதே இடத்திற்கு வந்துட்டோம், கியூபெக் சிட்டியின் சிட்டி ஹால். இப்போது எங்களுக்கு எங்கள் இந்த பஞ்சு மிட்டாய் பிரேக். இன்னும் சில இடங்கள் பார்த்திருக்கலாம், ஆனால் சின்ன பிள்ளைகளோடு இவ்வளவு இடங்கள் பார்த்ததே எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இவ்வளவு பார்ப்போம் என்றே நாங்கள் யோசிக்கல. ஓகே, ஸோ நாங்கள் இன்றைய நாளின் இறுதி கட்டத்திற்கு வந்துட்டோம். பல இடங்கள் பல சுவாரஸ்யமான தகவல்களை தந்திருக்கிறோம் என்று நம்புகிறோம். நீங்கள் கியூபெக் சிட்டியை விசிட் பண்ண யோசித்தால் உங்கள் குழந்தைகளுடன் நாங்கள் பார்த்த அனைத்து இடங்களும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறோம். நல்ல ஒரு இடம் இது பிள்ளைகளுக்கு ஓடி விளையாடுறதுக்கு. ஆதியாவும் ஓவியாவும் நல்லா என்ஜாய் பண்ணினவியல். ஸோ அவையில் கொஞ்சம் நேரம் இங்கே விளையாட விட்டு நாங்கள் நாங்கள் இன்றைய 2ஆம் நாளின் இறுதி கட்டத்திற்கு வந்துட்டோம். மொத்தத்தில் சொல்ல போனால் இன்றைய நாள் எங்கள் அனைவரின் எதிர்பார்ப்பை மீறியதாகவே அமைந்தது. அதிலும் எனக்கு நான் எதிர்பார்த்ததை விட நன்றாகவே இருந்தது. அதேபோல் இந்த காணொளியில் பகிர்ந்து கொண்ட விடயங்கள் உங்களுக்கும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் விளக்கப்பூர்வமாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன்.
வரைபடத்தில் பார்ப்பது போல் இன்றைக்கு நாங்கள் 10க்கும் மேற்பட்ட முக்கியமான இடங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். இன்னும் சிலது நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஐ திங்க் நாங்கள் இன்னும் ஒரு கியூபெக் ட்ரிப்புக்கு வரைக்கும் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நாங்கள் பிள்ளைகள் எல்லாரும் டயர்ட் நடந்து 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 ஓகே. ஸோ நாங்கள் இப்போ காரில் ஏறிட்டோம். இப்போ நாங்கள் வீட்டை தான் போக போகிறோம் பிகாஸ் எல்லாரும் டயர்ட். இப்போ நாங்கள் சிட்டி ஹால் பார்க்கிங்கில் இருந்து வலிக்கிட்டு செயின்ட் லாரன்ஸ் நதிக்கு அருகாமையில் போகும் சாலையில் வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இதோ இடது பக்கத்தில் அழகான செயின்ட் லாரன்ஸ் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. இதோ பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறது ஃபேர்மவுண்ட் ஹோட்டல். இரவு வந்து நாங்கள் பார்க்கலாம் என்று இருக்கிறோம். பாப்போம். இதோ நீங்கள் இப்போது வலது பக்கத்தில் பார்க்கும் இடம். நாங்கள் முதல் இந்த வழியாக தான் நாங்கள் நடந்து வந்து எல்லாம் சுற்றி பார்த்து கொண்டிருந்து நாங்கள் அதை தாண்டி தான் நாங்கள் இப்போ திரும்பவும் போகிறோம். ஓகே. ஸோ நாளைக்கு எங்களோட பிளான் கியூபெக் சிட்டியின் வெளி இடங்களை சுற்றி பார்க்கறது. கியூபெக் சிட்டியை சுற்றி பல அழகான நீர்வீழ்ச்சிகள் உள்ளன. அதில் நாங்கள் மொண்ட்மொரன்சி என்ற மிகவும் அழகான மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வீழ்ச்சியை பார்க்க போகிறோம். இத்துடன் இன்றைய பதிவு முடிவுக்கு வந்துவிட்டது. கடைசி வரைக்கும் பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோவில் நாங்கள் பகிர்ந்து கொண்ட பல விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். அப்படி இருந்தால் ஒரு குட்டி லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை ஆதியாவின் உலகம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது.